நான் ட்ரீம் மேட்ச் ஷூட் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு குள்ளா மாட்டி விட்டு டேய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு டேய் படத்துக்கு முன்னாடி தான் கூப்பிட்டு வைப்பாங்க. படம் ரிலீஸ் ஆனோன்னு தௌலத் தான் தைரியமா வந்து நாங்க இந்த படத்தை பத்தி பேசுறோம்னா படம் எவ்வளவு அமேசிங்கா இருக்கும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வெளியில வந்து இன்டர்வியூ வரப்போ ஒரு குழந்தை வந்து she was crying. அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க இந்த உலகம் அழிய போதாப்பா. This is literally வந்து அதை நான் பார்க்கறப்பவே I was like, you know, definitely this have touched everybody's soul. நம்ம ஒண்ணா சேர்ந்து சாக போறோம். இந்த ஹாலிவுட் படத்துல போய் ஒரு முட்டையை உடைச்சிருவாங்க, டைனோசர் வெளியில வந்துடும். அது வந்து அது பின்னாடி போய் தூக்கிட்டே ஓடுவாங்க, படம் முடியவே கடைசி சுக்குவாங்க, அது செத்துடும். டைட்டில் என்கரேஜ் ஓடிட்டு டப்புன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு மொழியில் ஒரு முட்டை இருக்கும். எதுக்கு நம்ம நிகழ்ச்சியெல்லாம் நீ அமைதியா இருந்தேன்னா இவங்க படிக்க வந்து வார தேவையில்லை சிவா, ஆனால் விஷயம் பட்ஜெட் செலவு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து வெல்கம் டு தி சீக்ரெட் சொசைட்டி ஆஃப் இந்தியா. தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான டயலாக்லாம் வந்து சொன்னீங்க. ஆனா டாப் டூ புக்ல வந்து இவ்வளவு ரொமான்டிக்கா டயலாக்ஸ்லாம் சொல்லுவீங்க, அது லவ் டயலாக்ஸ், லவ் லெட்டர்லாம் வந்து சேருபா அவங்களுக்கு சொல்லுவீங்க, நான் நினைச்சே பார்க்கல. ஸோ அவங்களுக்குள்ள இருக்க உங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் பத்தி சொல்லுங்க. அன்னிக்கு தெரியுமா, அண்ணி என்ன சொல்லுவாங்க? வந்து ஷோ வந்து எனக்கு வந்த குரூப் எல்லாருமே வந்து காமெடியன்ஸ், எல்லாருமே வந்து கவுண்டர் போறதுல கில்லடி தினாவா இருக்கட்டும், கத்திரா இருக்கட்டும், யாராவது எல்லா ஆளும் வந்து பின்னி எடுப்பாங்க. ஆனா நாம அங்க என்ன பண்ணுவோம், இல்லை அங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் முறைச்சு நான் அறிஞ்சிக்கிறோம். ஏன்னா நான் வந்து கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி வேலை டேய் என்னடா சமதர்ம வேஷம் போட்டீங்க, சாரி வீரவாசூரம் நீங்க ஏதாவது குடிப்பீங்கன்னு பார்த்தா கையில குச்சி குத்திங்க, ஏன்னா ஹாக்கி பத்து குடிக்கிறீங்க, அது ரெஃபரன்ஸ் இல்லை எங்களுக்கு. எக்ஸாக்ட்லி நீங்க சிம்பிளா சொல்லணும் உங்களுக்கு என்னப்பா இந்த படம் எப்படி இருக்குன்னா, பழைய திருவிளையாடல் இதோடைய ஒரு நியூவர் வெர்ஷன், அதான் மாயன்ற பேரு. வணக்கமே இவ்வளவு எனர்ஜியா இருக்கு, சூப்பர் சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் நம்ம பார்த்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருமே படத்துக்கு முன்னாடி படத்தை பற்றி நிறைய பேசுவாங்க, பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்தே தெரிஞ்ச அந்த படம் எவ்வளவு புதுசா இருக்கும், வித்தியாசமா இருக்கும்னு எல்லாரும் படத்துக்கு முன்னாடி தான் கூவி வைப்பாங்க. படம் ரிலீஸ் ஆனோன்னு தௌலத் தான் தைரியமா வந்து நாங்க இந்த படத்தை பத்தி பேசுறோம்னா படம் எவ்வளவு அமேசிங்கா இருக்கும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகே, அது என்ன ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாருமே வந்து ரிவ்யூஸ், ரெஸ்பான்ஸ், ரிசெப்ஷன் எல்லாமே வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்ட்டு லேடிஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பாத்தீங்களா? பவர் பேக்ட் கேரக்டர்ஸ் இப்பவே பாத்துருப்பீங்க, தட் கைண்ட் ஆஃப் பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுல பார்க்கலாம். சோ நீங்க கேட்ட क्वेश्चन வந்து we are the live witness. ஷோ வந்து நாங்க டீமா போய் பார்த்திருந்தோம். வெளியில வந்து இன்டர்வியூ வரப்போ ஒரு குழந்தை வந்து she was crying. அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க இந்த உலகம் அழிய போதாப்பா. This is literally வந்து அதை நான் பார்க்கறப்பவே I was like, you know, definitely this have touched everybody's soul. இல்ல அப்படின்னா ஒரு குழந்தை அழுகிறப்ப அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கணும் இல்லையா? அதுல இருந்து தெரியுது குழந்தைகளை பயம் காட்டிக்கிறீங்க. அவ்வளவு ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கு. ஏன்னா எவ்ரி கிட்ஸ் லவ் இட். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மள மாதிரி குழந்தைங்க எல்லாம் அதிக பார்த்ததுனால சுனாமில ஸ்விமிங் போடுவாங்க. So not every குழந்தை is like that, but like you know, such a kind of impact it's given. ஏன்னா சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க, கண்டிப்பா அமேசிங் ஒர்க்ஸ். இட்ஸ் வெரி ரியலிஸ்டிக். ரொம்ப மெனக்கெட்டு பண்றது. the hard work has been shown in the screen. So நான் அந்த குழந்தை the ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டு தான் I know that what is the result of this movie. Definitely this is an amazing step forward for the Indian cinema. I would say that very proudly. Again and again எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது டைரக்டர் ராஜேஷ் கண்ணாக்கு. இது மாபெரும் படைப்பு. இந்த படைப்புல நாங்க ஒரு சின்ன சின்ன துளிகளா இருக்கிறோம் அப்படிங்கிறது நினைக்கிறப்போ we are very 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 glad. இது just the beginning actually. ஏன்னா ஆரம்பமே இப்படி இருக்குன்னா பாருங்க, இன்னும் ஒரு 4 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கேரக்டரைசேஷன் வந்து காமிச்சிருக்கிறோம். இதோட டெவலப்மெண்ட் வந்து you will see further. It's a journey of the Mayan year.
இந்த நெக்ஸ்ட் இயர் நம்ம 2025 கால் எடுத்து வைக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் எண்டட் சோ வெல் வித் மாயன். இதோடைய ஜேர்னி தொடரும் இன்னும் வருடங்கள். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். யா தேங்க்யூ. ஓகே பிரதர், நீங்கள் சொல்லுங்க பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட் படமே வந்து இந்த மாதிரியான ஒரு போல்ட் அட்டம் எடுக்கிறோன்னா அதுக்கு டிசிஷன் மேக்கிங்னு ஒன்று இருக்குல்ல, எந்த பாயிண்ட்ல ஓகே இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? டு பி ஆனஸ்ட் பிரதர், 2019 நாங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணோம். டைரக்டர்ஸ் வந்து மீட் பண்ண ஆடிஷனுக்கு போனேன். ஆனால் நான் கேட்ட கதைன்னு வேறு. ஸோ நாங்கள் கேட்ட கதை வேறு. ஸோ 2019 நாங்கள் டீசர் ஷூட் பண்ணோம். ஸோ சார் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் டீசர் ஷூட் பண்ணும்போது தென் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போடுவாங்களே, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போடுவாங்க. நாங்கள் சிஜிலாம் பண்ணோம், விஎஃப்எக்ஸ் க்ரீன் மேட்டில். அப்போயே எனக்கு சார் சொன்னார், ப்ரோ ஒரு படம் செம்மையாக போவோன்னு. ஸோ அப்போ அங்கே தெரியாது சிவன் எலிமெண்ட் வரவே இல்லை. நாங்கள் போட்டு கதைன்னு வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தோன்னே, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் போட்டோன்னே, அண்ட் தென் அந்த ஸ்டோரி அந்த டீசர் ரியாக்ஷன் பார்த்தோன்னே கதை அப்படியே உள்டா மாறிடுச்சு. இட் பிகம் மோர் பிகர் அண்ட் பிகர். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆக்டர் வந்து உண்மையாலே எனக்கு வந்து ஒரு பாரமாக எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட டீம், வி ஒர்க் அஸ் அ ஃபேமிலி, டைரக்டர்ஸ், ஏடிஸ், த ஹோல் மைண்ட் டீம் வந்து வி ஒர்க் அஸ் அ ஃபேமிலியாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு அப்படி சும்மையாக எனக்கு தெரியல. they just make me in a comfort zone வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டே ஒன் ஷூட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஐ ஃபீல் லைக் த டைம் ஃப்ளைஸ். ஏன்னா எவ்ரிடே அது இம்போர்ட்டு இஸ் பிகம் பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர். நாங்கள் வந்து ஒரு படம் செய்யலாம் நாங்கள் நினச்சோம். பட் இந்த மாதிரி பிரமாண்டமாக படம் செய்ய நாங்கள் நினச்சி பார்க்கல. எனக்கு கேட்கல வாட் இஸ் யோர் அவுட்புட் கேட்குறீங்க. எங்களுக்கு வந்து ஆஃப்டர் 5.5 years hard work, dedication, 2000 people rolled it, and everyone allowed and screen பார்க்கும்போது we are happy, we are so happy, we are so blessed. ஏன்னா டைரக்டர் சார் வந்து ரொம்ப 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 டெடிகேட் பண்ணிருக்காங்க. பிகாஸ் 5.5 years ப்ராஜெக்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் வந்து சஸ்டெயின் பண்ணுறது அவர் சாதாரண விஷயம் கிடையாது. ஆஃப்டர் 146 cards வாங்கியிருக்காங்க சென்சர் போர்ட்லேருந்து. அது மேலே கட்டி எல்லாம் ஜாயின் பண்ணி பண்ண இட்ஸ் அ பிக் திங். எனக்கு வந்து இந்த படம் ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். இட்ஸ் அ பிக் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் சார், மாயன் டீம், ஜோன் அண்ணா, சாரின் அண்ணா, மரியா, எவ்ரிஒன். ஆனால் ஆஸ் அ நியூ கமருக்கு இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் கிடைக்க ஒரு பெரிய விஷயம். அண்ட் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஃபார் சப்போர்ட். ஓகே சூப்பர் சார். நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வேற கொஸ்டின் தான் கேட்கணும். ஆனா இவங்க செட்ல எப்படி சார் இருந்தாங்க? இப்பவே வந்து இப்படி மாத்திட்டாங்க. நீங்க எப்படி இவங்க எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னு ஆக்சுவலா நீங்க முறைக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணேன். நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால ஜான் புதுசு கிடையாது. அவர்கிட்ட அந்த டயலாக் அந்த 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 10 seconds டயலாக் வாங்க வரையும் அவர் சீரியஸாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அவர் இருந்தாலும் செட்டு லைஃப் இருக்கும். எவனும் யாரும் சோர்ந்து உட்கார மாட்டாங்க. ஏதோ ஒரு தனி விஷயம். நான் ட்ரீம் மேட்ச் ஷூட் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு குள்ளா மாட்டி விட்டு டேய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு டேய் என்ன எடுக்கிறது தெரியுமில்ல கரெக்டாக எடுத்துருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டீசர் பார்த்துட்டாங்க. டீசர் அது கரெக்டான ஃபார்மேட்டில் இருந்தது. இந்த குவாலிட்டி படத்தில் வந்துடணும்னா ஏன்னா வந்து அது ஒரு கேர் எக்ஸ்ட்ரா ஒரு லவ் இருக்கும். அதாவது அப்பா அம்மா எப்படி எப்பவுமே மாதா பிதா குரு தெய்வம்ல, குருக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் குரு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக டே என் பையன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது அவருக்கு எப்பயுமே இருக்கும். டே கரெக்டாக போதா, என்ன ரிலீஸுக்கு என்ன லேட்டு, என்ன பஞ்சாயத்து சென்சாரில் என்ன சொல்கிறாங்க, அங்கே போய் அனாவசியமாக கோவப்பட்டு பேசக்கூடாது. நீ அங்கே என்ன வேணுமோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்துரு, ஓகேவா? பிரச்சனைலாம் படத்தை எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் ரிலீஸ் பண்ண. இது ஹீ அட்வைசஸ் மீ ஆல் த்ரூ த மூவி. அங்கேன்னு கிடையாது. ஸோ செட்டில் வந்து அது இப்போ ஏன் பண்ணும் போது ஹில் பி எக்ஸ்ட்ரா கான்சியஸ், அவ்வளோதான். அவரு எனக்கு டேக் ஓகேண்ணே அப்படின்னா இல்லை ஒன்றும் போய்க்கலாம், அது இன்னொரு மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த இது இருக்கும். ஆனால் அந்த விளையாட்டுத்தனம் நீங்கள் அந்த டேக் வரையும் தான் ஓகேங்க. கட்டுனதுக்கு அப்புறம் அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. அந்த இடத்த ஃபுல் லைஃப்பில் வச்சுப்பாங்க. தீனா வந்து கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட்லி வேலை. டேய் என்னடா சமதர்ம வேஷம் கொடுத்தீங்க, சாரி வீராசுரம் நீங்கள் ஏதாவது குடிப்பீங்கன்னு பார்த்தா கையில் குச்சி குத்திக்கிறீங்க, ஏன்னா ஹாக்கி போய்ட்டு குடிக்கிறீங்க. அது ரெஃபரன்ஸுக்கு தான் எங்களுக்கு அவ்வளோ இருக்குது. நான் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். ஏன்னா ட்ராக்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ஏய் இதோ குளிர் காலத்துக்கு போடுறதா வேர்க்குதுடா, கழட்டுங்களா சீரை கழட்டிட்டு விடுறா. க்ரீன் மேட்டுக்கிறாங்க, க்ரீன் மேட் வச்சுருக்காங்கன்னா கிரே கலர் எல்லாம் போட்டுருக்கீங்க. அங்கங்கே விட்டானுங்க. இப்பயே நீ மார்க் போடுற போட்டு முடிவாங்க, நான் மார்க் போடுறேன். எம்ஆர் நாம தான் போச்சு அங்கே கொஞ்சம்.
மாறி மாறி காசே இருப்பாரு. என்னடா மாறினேன் மேலே உட்காந்து, என்னடா அண்டாவுக்கு வந்து வச்சுட்டு மாறிங்கிறீங்க. அது அதான் அண்ணா வச்சுக்கிறேன் அண்டாவுக்கு வச்சுட்டு மாறிங்கிற கரெக்டாக வந்து அண்ணாவோட அண்ணா உட்காந்தாலும் அவருக்கு வந்து நான் கொடுக்குற டைலாக் கிடையாது. அண்ணன் வீரா சொல்ற டைலாக்கையும் பேசிடுவாரு, சிவனோட டைலாக் அண்ணனுக்கு இப்போ ஒண்ணு போட பாரு விட என்ன ஆனா அது சிவனோட டைலாக் எல்லாம் வச்சுக்கலாம் எல்லாம் சிவன் தான் எல்லாம் எவன் தான் மாறி மாறி வச்சு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஸோ கூல் பண்ணலாம். சிவா என்ன பிரச்சனை அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். இவங்க ஏன் படிச்ச எதுக்கு இவங்க கொள்ள இந்த ஹாலிவுட் படத்துல போய் முட்டையை உடைச்சுக்குவாங்க, டைனோஸ் வெளியில வந்துடும். அது வந்து அதுக்கு போய் இதுக்கிட்டே ஓடுவாங்க, படம் முடியவே கடைசி சுக்குவாங்க, அது செத்துடும். டைட்டில் என்கரேஜ் ஓடிட்டு டப்புன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு மூலையில் ஒரு முட்டை இருக்கும். எதுக்கு நம்ம இவங்க செய்யலாம்? நீ அமைதியா இருந்தேன்னா இவங்களை படிக்க வந்து வார தேவையில்லை சிவா, ஆனா விஷயம் பட்ஜெட் செலவு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து வேலை அவருடைய ஸ்பாட்லேயே போடுவார், டப்புன்னு போடுவார். சிவா ப்ரோ ஹீரோ கூப்பிட்டு சொல்லுவார், ப்ரோ டைலாக் நான் என்ன பண்ணணும் அதை அண்ணன் உங்க நான் வேற அதை உள்ள போட்டுருவோம். அதாவது ஸ்பாட் பார்க்கறதும் பயணம் எல்லாம் ஆயிடுது. வாரியை சீக்கிறாங்க பயண சீரியஸ். அது அங்க வந்து அப்படிலாம் கிடையாது. அங்க எல்லாம் ஆப்போசிட் மாறி மாறி கலாய்க்கிற தனித்தனியாக ஷூட் பண்ணிப்போம். அவர் ஷூட் பண்ணுறது இவர் பார்த்து இவர் டைலாக் சொல்லுவாரு, திரும்ப மாறி மாறி எடுத்து அவரோட டைலாக் மாறி மாறி கொண்டு டப்பிங் நிறைய கொண்டு வந்துருக்கோம். அண்ணன் டப்பிங் என்ன பண்ணிட்டாரு, ஜான் விஜயன் வந்து என்ன பண்ணுறாரு, டப்பிங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாரு. நான் பார்க்கணும் மிச்சவங்க டைலாக் அதையும் நான் பேசி முடிச்சிட்டாரு. அங்கே ஜான் அவர் கவுண்டர் போட்டாரு, இங்கே திரும்ப பேசிட்டாரு. ஜான் மியூசிக் எழுதிக்கலாம் ப்ரோ, இங்கே நான் எங்கே ப்ரோ மியூசிக் போடணும் சரில அண்ணன் டைலாக்ல நீங்க எங்கெல்லாம் மியூசிக் போட்டுட்டு வருதோ அங்கங்கே ரூம் பண்ணிங்க மிச்சப்படி வச்சிருக்க கவுண்ட் எல்லா கவுண்டும் நல்லா இருந்தது. என்னன்னா வார் வந்து கடைசியா உட்காந்து பார்த்துட்டு அஸ்டாண்ட் உள்ள சிரிச்சிருக்காங்க, இந்த டப்சிங் பண்ணாங்க. நான் உள்ள போனோம், இது அப்படியே 3D ஸ்டுடியோல வந்தது. நான் உள்ள போய் பார்த்தீங்க ஏன்னா சிரிச்சிருக்கீங்க, ஒரு நிமிஷம் வார் பாருங்க சீரியஸா பண்ணீங்க இப்போ இருக்குன்னு. அப்படியே இதை எடுத்து ஸ்பூஃபா நம்மளை ஸ்பூஃப் பண்ணிட்டுனா எவன் நம்மளை ஓட்ட மாட்டான். எல்லாத்தையும் ஓட்டிட்டாரு, எல்லா சிவன்ல இருந்து உள்ள எல்லாத்தையும் ஓட்டி ஃபுல் பண்ணியா இருந்தது. ஆக்சுவலா என்ன பண்ணது அதை ஸ்பூஃபா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு. அதை வேற அண்ணன் ஃபுல் டைலாக் முடிச்சுட்டு அதை மானிட்டர்ல ஷூட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் போய் காமிச்சு கண்டென்ட் தூக்கிடுவாடா என்ன கண்டென்ட் வாரு அண்ணா அது என்ன போயிட்டு நான் ஷார்ட் தான் இருக்கு அப்படியா முடிச்சுட்டு வந்து காட்டு அப்படின்னாங்க. அந்த ஷூட்டிங் வந்து அதான் அந்த மொமெண்ட் தான் இட் வாஸ் லைக் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒர்க் பண்றது வந்து இட்ஸ் பிளிஸ்ங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லிட்டோம்னா அதை பார்த்துக்கலாம் முடிச்சிட்டோம், வேலை கரெக்டாக அனுப்புவோம். இன்னொன்று செட்டு வந்து லைஃப்ல இருக்கும், அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் தான். அது உங்க குருவை டைரக்ட் பண்ற பாக்கியம் இருக்குல்ல. அங்கே என்ன அந்த ஆக்ஷன் சொல்லும்போது அவர் எல்லாருமே ஆக்ஷன் அப்படின்றது அவருமா ஆக்ஷன் அவ்வளோதான். அது ஒரு பயம்ங்கிறதோட மரியாதை. பயம்ங்கிறது ஒரு ப்ரெசன்ஸ்ல மட்டும்தான் வரும். மரியாதைங்கிறது நீங்க தூக்கத்தில் எப்படியா ஜான் என்ன அப்படின்னு டப்புன்னு நினைச்சு அண்ணா அப்படின்னு இருக்கலாம். அது அந்த மரியாதை அது ஸ்பாட்ல எப்பயுமே அப்படிதான் இருக்கும். அதான் நான் சொன்னேன் சீக்கிரமாண்ணே நடிக்க போயிட்டீங்க, திரும்ப டைரக்ட் பண்ணுங்க, திரும்ப ஒரு அசிஸ்டன்ட் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது திரும்ப கிடைக்காது எங்கேயோ, அங்கே மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்புக்காக நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். டேரக்டரை வந்து அது 16 வயசுன்னு தெரியும், அப்போவே வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் யூஸ் டு ஒர்க் ஃபார் மீ. அப்போ நாங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ண ஏஜென்சி. அப்போது when I met ராஜேஷ், அப்போயே பயங்கர கிரியேட்டிவ் இனோவேட்டிவான திங்கிங் ஜாஸ்தி இருக்கும். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு கேரக்டர். ஸோ அந்த டைம்லேயே கதையெல்லாம் நம்ம வந்து வெளியில் இவர் சொன்னதை நான் ஏதாவது இப்போ வெளியில் போய் சொல்ல இந்த மாதிரி நம்ம பையன் வந்து சொல்லுங்க நம்ம அந்த படம் இருக்கிறேன் சார் இப்போல்லாம் புரியவே முடியாது சார், இன்னும் 20 வருஷம் ஆகும் சார் அப்படின்ற அளவுக்கு யூ வாஸ் வெரி ஃபியூச்சரிஸ்டிக். ஸோ இன்னைக்கு வந்து காமன் கம்போஸ்ட் ஆச்சு லைக் 30 வருஷம் கழிச்சு he knows what the world wants. அது மட்டும் இல்லாம அவருடைய திறமை இருக்கு இல்லையா, the way of thinking, அதையும் உள்ள வச்சு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு எப்படி மக்கள் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காரு. இந்த படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 43 minutes கிட்ட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்கு.
ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து எதுக்கு அப்படின்னா அது ஒரு படத்தை மாயன் அப்படின்னும் போதே ஒரு மாயை இருக்கிறது. அந்த மாயை வந்து எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு ரியலிஸ்டிக்கா நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பொம்மை படம் மாதிரி ஆகும். அதுல வந்து ஸ்பெஷல் எஃபெக்டோட அவர் சேர்த்து பண்ணது கதைக்கு ஏத்த அதை வந்து கிரியேட் பண்ண விதம் வந்து இட்ஸ் அமேசிங். நம்ம வந்து படம் இப்படி இருக்கு, கதை இருக்கு, கதை இல்லை இப்படிலாம் கூட யோசிக்கவே கூடாது. அந்த 43 மினிட்ஸுக்கு எவ்வளோ லீட் கொடுத்து அதுக்கு ஒரு ரியலிசமை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கதையை உள்ள வச்சு பண்ணி அந்த 43 மினிட்ஸ் எவ்வளோ அழகா பேக்கேஜ் பண்ணியிருக்காருன்றத பார்க்கறதுக்கு நீங்க படம் பார்க்கணும். அதாவது முன்னாடிலாம் வந்து சில படங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு சீனுக்காக படம் பார்க்க போவோம், அதுல இருக்கிற ஒரு மழைக்காக படம் பார்க்க போவோம். இன்னைக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் வேர்ல்ட் இஸ் பிகம் வெரி ஸ்மால் குளோபல் வில்லேஜ் அண்ட் எல்லாரும் ஸ்பெஷல் எஃபெக்ட் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. அப்புறம் உங்களுடைய நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், யூ சீயிங் வேர்ல்ட் சினிமா, அப்புறம் இன்டர்நெட் இருக்கிறனால. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம கிரியேட் பண்ண நம்மளுடைய ஃபுல் கிரியேட்டிவ் தாட்டோட நம்மளுடைய கதையை எவ்வளவு அழகா புதுமையா பிரசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளா சொல்ல போனா ஓவரா பேசினா நான் பேசுறது புரியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல காமெடியா பேசுறாரு. சீரியஸா சொல்லணும்னா 53 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு திருவிளையாடல் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு இருக்கிற நியூ ஏஜ் ஸ்டைல்ல எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு சிவபெருமானுடைய ஒரு திருவிளையாடல் மாதிரி ஒரு கதை. பூமியை காப்பாத்துங்க, உங்களை காப்பாத்திக்கோங்க அப்படின்றதுதான் கதையே. ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் brought out and it is not a joke. And ராஜேஷ் வந்து அவ்வளோ யோசிச்சு அது ஒவ்வொரு பிட்டும் நீங்க ஒண்ணுமே இந்த போஸ்டர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இட் பிரிங்ஸ் an energy into you. and இதுல நடிச்சவங்க எல்லாருமே they have put their full on effort into it. பார்க்கறதுக்கு ஷூட்டிங்லாம் ஒன்றும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆடம்பரம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா எல்லாரும் அவங்க கேரக்டர்ல இருந்தாங்க, எல்லாரும் அவங்க என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சாங்க. அண்ட் நீங்க படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஏன்னா பாசிபிலிட்டிஸ் நிறைய சென்சார்ல கட் பண்ணி இன்டிங் போட்டனால கொஞ்சம் கனெக்டிவிட்டி இல்லாம இருக்குது. பட் அதை 43 நிமிஷத்துக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து நீங்க போய் பார்த்தப்போம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் குழந்தைங்களை கூட்டு போங்க, கிட்ஸ் வில் லவ் இட். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு வேர்ஷன் ஆஃப் வார் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம் சின்ன வயசுல வந்து, நீங்க சின்ன வயசு நினைக்கிறேன், நான் சின்ன வயசுல இருக்கும்போது இதெல்லாம் மகாபாரதம்லாம் பார்த்துருப்போம். அப்பெல்லாம் நானே யோசிப்பேன், ஏன் இது இப்படி ஒரு ஏரை வந்து புஷ்வான வருது, அதை எவ்வளவு நல்லா பண்ணலாமேன்னு. இப்போ யோசிச்சே பார்க்க முடியும், இப்படியும் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த மாதிரி அருமையா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு படத்துல பாருங்க, பெண்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க, ஹீரோ எவ்வளவு சூப்பரா இருக்காரு, பக்கத்துல பாருங்க வில்லன்கள் 2 பேர் மூஞ்சி முடியல. அந்த மாதிரி நாங்க 2 பேர் மட்டும் தான் அப்படி இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. வேணும் தான் வச்சுறாரு போல. சிறப்பான படம், அருமையான படம். படத்திலேயே தரையில மழை வருது, மழை வந்து உலகம் அழியுது இப்படி எல்லாம் எதுவும் சொல்லியிருக்காங்க. அதை வெல்கம் பண்றதுக்காக உண்மையாவே மழை வந்திருக்குது. நீங்க போய் படம் தயவு செய்து போய் படத்தை பாருங்க. ஆமா அதான் சொல்லுவேன், எல்லாரும் போங்க, குடும்பத்தோட போய் பாருங்க. இல்லைன்னா வீட்டுக்கு டிக்கெட் எது வந்து கொடுப்போம், அதான் வீட்டுக்கு போய் டிக்கெட் எடுத்து மழை போய் குடத்துல ஓகே சார், சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு விதமா இருக்கு. ஆனா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வில்லனிசம் கேரக்டர் பண்றீங்க, காமெடி ரோல்ஸ் பண்றீங்க. சோ மாயன்ல என்ன மாதிரியான கேரக்டர் உங்களுக்கு வந்தது, இது நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணிட்டீங்க? இல்ல இந்த படத்துல வந்து ஜான் விஜய் அண்ணன் பண்றாரு அப்படின்னு தகவல் முதல்ல வந்துச்சு. இது சீரியஸா எனக்கு ஆல்மோஸ்ட் சீனியர் என்ன அவரு படங்கள் நான் வந்து அப்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். ரெண்டாவது வந்து அவர் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் வந்து எம்.ஆர். ராதா சார், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் வந்து பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். டைலாக் வர்றதுக்கு முன்னாடி அந்த டைலாக்குடைய வந்து விஷயம் வந்து பாடி லாங்குவேஜில் வந்துடும், அதை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவார். நான் அவரை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பையன் நான். அவர் எம்.ஆர். ராதா சார், அப்புறம் பழைய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, பாலையா சார்லாம். ஸோ அந்த மாதிரி எம்.ஆர். ராதா அண்ணன் வந்து பக்கத்தில் இருந்தாருன்னா எனக்கு ஒரு பெரிய நடக்கும் தான். ஸோ இந்த படத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அண்ணன் வந்து பயங்கரம் எதை வேணாலும் அடி தூக்கி நிமிஷம் பண்ணோம். சின்ன கேப்பு கிடைச்சா கூட அந்த இடத்துல வந்து ஆட்டோலாம் இல்லை, பஸ்ஸே ஓட்டும். எங்கள் தலைவன் பஸ்ஸே ஓட்டுவோம் போல எங்கள்ல. அதனால நாம் என்ன பண்ணோம், அந்த பஸ்ஸுக்கு இடம் விட்டு அழகாக பொறுமையாக என்ன வந்து வெளியே போயிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி, அப்போது அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி பண்ணணும்னா. அதனால் அப்போ நான் ரொம்ப கற்பனையாக இருந்தேன். ஸோ டைலாக்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக நம்ம ஏரியாவுக்கு பேசுகிற டைலாக்லாம் சூப்பராக போடலாம் அப்படின்னு. இல்லைன்னா
அது ஜானனை பண்ணோம். நீ ஒன்று பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவோம், அது ஜானனை பண்ணோம், நானே பண்ணோம், இல்லை நீ ஒன்று பண்ணுற அப்படின்னு அவர் டைலாக் ஒன்று போட்டு பண்ணார். இப்போ வரைக்கும் அந்த படத்தில் அந்த பர்டிகுலர் அந்த ஒரு சீன் வந்து எனக்கு நான் இது வரைக்கும் என்னுடைய கரியரில் அவ்வளோ அழகான டைலாகு, ரொம்ப சூப்பராக. நானே என்ன மறந்து அந்த 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 சீன் மட்டும் நான் ரொம்ப விரும்பி பார்த்தேன். ரொம்ப நல்லா, ரொம்ப செட்டில்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப ஆரப்பாட்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணார். அது அதனால மட்டும்தான் அங்கே எடுபட்டது. இல்லை அப்படின்னா அண்ணனை காப்பி பண்ணியிருந்தா நான் காலியாகிட்டு இருப்பேன். அது முதல்ல சொல்லிட்டாங்க அண்ணன் தான் அப்படின்னு. அண்ணன் பூந்த ஒரு பக்கம் விளையாட, நான் ஒரு பக்கம், அது எல்லாமே டைரக்டர் சார் தான் கிரெடிட். எனக்கு எதுவுமே தெரியாது அந்த படத்துக்குள்ளே போகும்போது. இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, இப்போ சொன்னார் எனக்கு நான் 16 வயசில் குருவாக போனேன் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓரம் போகணும் ஒரு படம் ஒன்று அண்ணன் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது அண்ணன் படம்லாம் போய் பார்ப்பேன். அதில் குமாரராஜா சாரோட டைலாக்லாம் வேறு லெவலில் இருக்கும். நான் பயங்கரமாக அப்போ நாங்கள் ஆரணி கண்டம்லாம் அப்போது அண்ணனை கவனிச்சு, எல்லா படமும் அண்ணன் கவனிச்சுதான் இருப்பேன். ஸோ அண்ணன் கூட ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணேன் அந்த படம். அது அந்த என்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமான இருந்து, அதே நேரத்தில் வந்து லவ் யூ இல்லை, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை டைரக்டர் சார் வந்து அப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு, அது ஜானன் கூட நடிக்கிறது. ரெண்டாவது இந்த படத்தில் வந்து நான் என்ன பண்ணணும்னு அதான் கேப்டனுக்கு தான் தெரியும் அந்த ஒர்க்கு. அதுதான் டைரக்டர் சார் ரொம்ப அழகாக என்ன ரொம்ப எப்போ பாரு லோக்கலில் ஒரு ரோடி போயிருப்பான், அவன் தான் இவன் இப்படி தான் பண்ணுவான். தீனா அந்த லோக்கலில் ரோடி போய் கேரக்டருக்கு தீனா கரெக்டாக இருப்பவங்களை கூடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாற்றினாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லோக்கலில் ரோடி போயிருந்தா ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க, வேறு மாதிரி இருப்பாங்க அப்படின்றத ப்ரெசென்ட் பண்ணி ரொம்ப அழகாக அட்டகாசமாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் அண்ணன் மொத்த கிரெடிட் அண்ணன் தூக்கி போயிடுச்சு. சூப்பர், படம் சூப்பராக இருந்தது. எனக்கு இப்போ அது என்னன்னா, இட்ஸ் நாட் ஒன்லி மீ, இட்ஸ் த டீம் which works along. ஓகே, நான் கொடுக்குற ஒரு டயலாகுக்கு தம்பி எப்படி அவர் வந்து அதை கவுண்டர் பண்ணுறாரு, அதுக்கு எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. நான் இங்கே லவுடாக இருந்தேன்னா இவர் ரொம்ப சட்டிலாக, ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. தம்பி சொன்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சட்டிலாக பண்ணியிருப்பார். அதனால நம்மளுக்கு லவுடாக இருக்கனால நார்மலாக எல்லாருக்குமே வந்து லவுடாலாம் இல்லை, அது ரொம்ப கிறிஸ்பாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அண்ணன் பண்ணது எல்லாமே கவுண்டர் எல்லாருக்கும் வந்து ஷார்ப்பாக, நீ ரிட்டர்னில் நீ டைலாக்லாம் போடவே முடியாது, அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் போட்டுருந்தது. வேற லெவலு, வேற லெவலு. நான் ஒரு படம் பார்த்துட்டேன், இந்த பஸ் சும்மாவே அது வேற லெவலு. அது ப்ராக்டிஸ் தானே நமக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, இப்போ நீ போயிட்டு நீ ஒரு பெரிய ஒரு கிளாஸ் போய் நீ கற்றுக்க, இங்கே நீ ஆர்ட், நீ ஒரு ஆர்ட் கற்றுக்கணுன்னா இந்த காலேஜுக்கு போ அப்படின்னுவாங்கல்ல. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் திரும்பவும் போயிட்டு காலேஜில் போய் நடிக்கிறதுக்கு போய் சேர முடியாது. இப்போ எங்களுக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ், இவருக்கு முன்னாடி இந்த சீனியர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க கிளாஸஸ் தான் எங்களுக்கு கிளாஸ். ஸோ அதை ஒர்க் பண்ணுறது, அது பக்கத்துலேயே வாத்தியார் கூடயே போய் நடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. அந்த வாத்தியார் தான் இந்த வாத்தியார். ஓகே 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 சார். சார் இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. உங்களுடைய ஜூனியர், ஸோ அவருக்காக தான் மாயின் பண்ணீங்களா, இல்லை அந்த கேரக்டர்ஸ்க்காகவா, இல்லை என்ன மாதிரியான நல்லா பாத்துக்கினாரு, நல்லா சாப்பாடு போட்டாங்க. நம்ம இதுக்கு மேல வேலை செய்யலைன்னா அப்புறம் வந்து நம்ம அந்த கடல்ல வந்து நம்மளே குதிச்சு நம்ம தற்கொலை பண்ணிக்கணும். எக்ஸாக்ட்லி நீங்க சிம்பிளா சொல்லணும், உங்களுக்கு என்னப்பா இந்த படம் எப்படி அப்படின்னா, பழைய திருவிளையாடலுடைய ஒரு நியூவர் வெர்ஷன், அவர்தான் மாயன்ற பேரு. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, கம்பெனி ஸ்டுடியோ பேர் பார்த்தீங்களா, ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ ஸ்டுடியோஸ். சின்ன வயசுல இருந்து பாட்டி சொல்லி கொடுத்த கதையை கேட்டு 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 எங்க தம்பி கதையா உருவாக்கி கொடுத்துருக்காரு. விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பீல்பர்க்கே வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்பாரு, தம்பி இதுக்கு வாங்க கொஞ்சம் அப்படி கன்சல்ட் பண்ணிட்டு போங்க, புது ஒரு படம் பண்ற ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கீழே கமெண்ட்ஸ் செஞ்சுருவாங்க. ஸ்பீல்பர்க் கூப்பிட்டாங்க. யார் ஸ்பீல்பர்க் அப்படின்னு கேள்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பீல்பர்க் நீ தானே. இல்லன்னா படத்தை பார்த்து சொல்லு, படத்தை பார்த்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, படத்தை பார்த்தவங்க ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பார்த்து சொல்லுவாங்க ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, நான் ஊர்லயே ஒரு பையன் இந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க, அதுதான் மேட்ரு. நன்றி. ஸோ மாயன் படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் முக்கியமாக எல்லாரும் சொல்லும்போது அந்த டீம் ஒர்க்கும் எப்படி வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ அடுத்தடுத்த பாட்டுக்காக பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 2 பேர்கிட்ட கூட அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் கேட்கணும். நான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பேசும்போது ஜாலியாக தான் வந்து சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொல்லும்போது லைட்டாக ஒரு வருத்தம் இருந்தது.
எங்கப்பா ஊருக்குள்ள ஒரு அடியாள் இருந்தா கூப்பிடுங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டீரியோடைப் உடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா? இல்லை ரொம்ப கஷ்டம் தான். சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு மாற்றுறது வந்து யாராவது புதுசாக யோசிக்கணும். இப்போ நம்ம டேரக்டராக இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம், இல்லை நம்ம ப்ரொடியூசராக தான் மாற்றிட்டு அடுத்த படம் பண்ணலாம். ஒரு டேரக்டருக்கு வந்து அவங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இந்த கேரக்டர் கொடுத்தா தீனா ஆப்டாக பண்ணிடுவாப்புல, அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. அது தீனா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், இந்த கேரக்டர் சூப்பராக, ஸோ இந்த கேரக்டர் தீனா புக் பண்ணலாம். ஒரு போலீஸ்லாம் தீனா நல்லா பண்ணுவாப்புல, ஜான் விஜய் என்ன பண்ணுவாப்புல, இப்படியா அவர் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வேற வழி இல்லாமல் நம்ம அது கூட கொஞ்சம் தூரம் ஓடணும். சரி, ஒரு பார்த்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ டேரக்டராக வேற ஒன்று மாற்றணும்னு ட்ரை பண்ணலாம்ல. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அது எங்களுக்கு வரலாம், அந்த மாதிரி டேரக்டர் எங்களை கூப்பிட்டு மாற்றுறது அப்படின்னும் போது நாங்கள் இன்னொரு பரிணாமத்தில் இன்னொரு ஒரு ஐடியாவில் நாங்கள் வெளியே போவோம். ஸோ எங்களுக்கு தீனியாக இருக்கும், அது நல்லாவும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் எங்களுக்கு தீனியாக இருந்தது. ஜானன் நான் புதுசாக பார்த்தேன், என்ன நானே புதுசாக பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா அந்த பார்த்து நான் போஸ்டரில் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. சின்ன வயசில் நரகாசுரம் போட்டு அந்த மாதிரி இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்குறது சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேண்ணா, சூப்பர். ஸோ உங்களுடைய நிறைய சைட்ஸை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ரியல் லைஃப்ல எவ்வளோ ஒரு சூப்பரான ஹியூமன் பீயிங்காக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான டைலாக்லாம் வந்து சொன்னீங்க. ஆனால் டாப் புக்கில் வந்து இவ்வளோ ரொமான்டிக்காக டைலாக்ஸ்லாம் சொல்லுவீங்க, அதுவும் லவ் டைலாக்ஸ், லவ் லெட்டர்லாம் வந்து சேருபா அவங்களுக்கு சொல்லுவீங்க, நாங்கள் நினச்சே பார்க்கல. ஸோ அவங்களுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். அன்னிக்கு தெரியுமா, அன்னி என்ன சொல்லுவாங்க? அப்படிலாம் ஒன்று இல்லை. ஆக்சுவலாக வந்து ஷோ வந்து எனக்கு புதுசு, நான் ஷோலாம் பண்ணதே கிடையாது. சும்மா ஒரு மாதிரி இன்டர்வியூஸ் கொடுப்போம், அப்படி போவோம். டிவி ஷோஸ்லாம் அவ்வளோ போக மாட்டேன், எப்பாவது ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போய் பார்த்துருக்கேன். கூப்பிடுவாங்க, சீஃப் கெஸ்ட் வந்து பண்ணிட்டு போங்க, கெஸ்ட்டாக வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது எனக்கு வந்து டாப்புக்கு ஒரு மொழி நீள தொடர், அது ஒரு 15-20 நாள் ஷோ போகும் அப்படின்னு பண்ணேன். இப்போ வந்த டூபுக்கு எல்லாருமே வந்து காமெடியன்ஸ், எல்லாருமே வந்து கவுண்டர் போகிறதுல கில்லாடி, தீனாவாக இருக்கட்டும், கதிராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எக்ஸோ எல்லா ஆளும் வந்து பின்னி எடுப்பாங்க. ஆனால் நாம் அங்கே என்ன பண்ணுவோம், இல்லை அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லார்கிட்டையும் முறைச்சு நான் அறிய முடியும். அதே மாதிரி நீங்கள் லவ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நானும் லவ் பண்ணிருக்கிறேன், பொண்ணு பின்னாடி சுற்றி இருக்கிறேன், கரெக்டாக பண்ணிருக்கேன், ஒரு அழகாக இருக்கிற பொண்ணை ரசிச்சிருக்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு எல்லை மீறாமல் எவ்வளோ தூரம் நான் நிற்க முடியுமோ அந்த மாதிரி நான் என்னுடைய வளர்ப்பு அந்த மாதிரி. அதனால எங்கள் வீட்டில் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தேன். எனக்கு அந்த படத்தை அந்த ஷோவில் வந்து செருப்பான்றது ஒரு பாடிக்கிட்டாங்க. சரி, அவங்கள போட்டு வரப்போம் கொஞ்ச நாள், அந்த எல்லை மீறாம. ஆனா அவங்களே என்ன பிரதமர், ஆமா அவங்களும் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு லிமிட்டோட சூப்பரா லிமிட். அந்த ஷோக்காக நாங்க ஒரு சும்மா ரொமான்ஸ் பண்ற மாதிரி, அங்கிருந்து பாக்குற மாதிரி, வேற என்ன பட்டு சாரை கிண்டல் பண்ற மாதிரி, அவரு அங்கிருந்து என்ன ஸ்பூனத்துக்கு அடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணி ஷோ ஃபன் பண்றதுக்காக பண்ணுமே தவிர, மற்றபடி இந்த கவிதை, இது காதல், இதெல்லாம் வந்து இயல்பாக எனக்கு நான் லவ் பண்ணிருந்தேன்ல. ஸோ அந்த ஜானனும் பண்ணியிருப்பேன், நானும் பண்ணியிருப்பேன், எல்லாரும் பண்ணியிருப்பேன், டேரக்டர்ல இருந்து நீ கூட பண்ணியிருப்பேன். அது அந்த நேரத்தில் அது டைமிங் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நல்லா இருந்தது. ஷோ புதுசாக இருந்துச்சு. ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வேல்யூபிள் டைம். படத்தை மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் பெருசாக கொண்டாடப்படும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.